ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹர்ஷாஸ் vlog. இன்னைக்கு நம்ம vlogல கேரளா ஸ்டைல் கலத்தப்பம் எப்படி பண்ணுறதாங்க பார்க்க போகிறோம். இது கேரளாவில் ரொம்ப ஃபேமஸான ஹெல்த்தியான ரெசிபின்னு கூட சொல்லலாங்க. இது ரொம்ப டேஸ்டியான ரெசிபி கூடங்க. வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 1 கப் பச்சரிசி எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு 5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேங்க. ஊற வச்ச அரிசியை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. அப்புறம் வேக வச்ச சாதம் ஒரு 1/4 கப் போல் சேர்த்துக்கோங்க. அதோட 1/4 கப் துருவின தேங்காய், டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், மாவு நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இதை நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம வெல்லத்தை கரைச்சிடலாம். அதுக்கு நான் கனமான பாத்திரத்தை எடுத்துக்கிறேன். அதில் நான் 1 கப் வெல்லம் சேர்த்துக்கிறேன். 1 கப் பச்சரிசிக்கு 1 கப் வெல்லம் எடுத்துக்கோங்க. 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டு வெல்லம் முழுசாக கரையிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. வெல்லம் கரைஞ்சா மட்டும் போதுங்க, பாகுபதம் பார்க்க தேவையில்லை. இப்போ பாருங்க, வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுருங்க. நெக்ஸ்ட் நம்ம தேங்காய் பீஸை ரோஸ்ட் பண்ண போகிறோங்க. அதுக்கு நான் ஒரு பேன் எடுத்து ஹீட் பண்ணிக்கிறேன். பேன் நல்லா ஹீட் ஆனதும் 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. அடுத்து தேங்காய் சில்லை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி அதில் சேர்த்து விட்டுக்கோங்க. இது நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். இது பார்த்தீங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகி கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க, தேங்காய் பீசஸ் எல்லாம் கலர் எல்லாம் நல்லா சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை தனியாக எடுத்து வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வெள்ளைப்பாகு மாவில் சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். வெள்ளைப்பாகு சேர்க்கும்போது சூடாக சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் ஆற விட்டு சேர்த்துக்கோங்க. வெள்ளைப்பாகு மாவில் சேர்க்கும்போது வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த மாவில் 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா இதெல்லாம் சேர்த்து ஃபைனலாக வறுத்து எடுத்துன தேங்காய் பீசஸையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாதுங்க. பாருங்கள், இப்படி எடுத்து ஊற்றும் போது ஒரு கரெக்டான பக்குவமாக இருக்கணும். இப்போ கலத்தப்பம் பண்ணுறதுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அப்பம் போட ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு நான் ஆப்பச்சட்டி எடுத்து ஹீட் பண்ணிக்கிறேன். அதில் 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கரைச்ச மாவை 2 கரண்டி மாவு எடுத்து மெதுவாக ஊற்றுங்க. தானாக எவ்வளோ ஸ்ப்ரெட் ஆகுதோ அவ்வளோ போதும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஸ்டவ்வை ஃபுல்லாக வச்சிடாதீங்க. உள்ளே மட்டும் வேகாமல் வெளியில் மட்டும் வெந்த மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா சுற்றி பபிள்ஸ் வர டைமில் மூடி போட்டு மூடிடுங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். 5 minutes later. இப்போ நம்ம மூடி ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. அடியில் ஃபுல்லும் நல்லா ப்ரௌன் கலரில் வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதை பரட்டி போட்டுடலாம். ஃப்ரண்ட் சைடில் ரொம்ப வேகணும் அவசியம் இல்லைங்க, மேலாப்பில் லைட்டாக வெந்தாலே போதும். இப்போ இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ இந்த கலத்தப்பத்தை நம்ம பிச்சு பார்க்கலாம். பாருங்கள், எவ்வளோ லேயராக சூப்பராக வந்திருக்குன்னு. உள்ளே ஃபுல்லும் நல்லா குக் ஆயிடுச்சுங்க. இது பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுங்க. அவ்வளோதாங்க, கேரளா ஸ்டைல் கலத்தப்பம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கேரளா ஸ்டைலில் பாரம்பரியமான ஹெல்த்தியான ரெசிபி நம்ம சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இந்த ரெசிபி எல்லா வீட்லேயும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். உங்கள் எல்லாருக்கும் என் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.